அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டிருந்தேன். அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 பிரிலிம்ஸ் அதுக்கப்புறம் குரூப் 4 இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த மெசேஜ்லயே பார்த்தீங்கன்னா, இத பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கூடிய சீக்கிரம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக கேட்டுட்டு, உங்களுக்கு ஓகேனா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணீங்க இல்லைங்களா, அதே வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போது இந்த கோர்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மேஜிக் மேன்லாம் கிடையாது. சரிங்களா? நான் ஒரு மாய வித்தை தெரிந்த ஒரு மனிதன்லாம் கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜூமந்திரகாளின்னு ஏதாவது மந்திரம் போட்டுலாம் உங்களை பாஸ் பண்ண வைக்க முடியாது. சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் கைட் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா, என்னுடைய சிஸ்டர் இன்லா. சரிங்களா? சிஸ்டர் இன்லானா என் மனைவியின் உடன் பிறந்த சகோதரி. அவங்களுக்கு நான் தான் கைட் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. இப்போ குரூப் 2 கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் கூட வேலை பார்த்த ஒரு நண்பர். ஸோ அவங்களுக்கு நான் தான் கைட் பண்ணேன். அவங்களும் இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே நான் கைட் பண்ணேன். சரிங்களா? ஆனால் அவங்க பாஸ் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ப்ளஸ் அவங்க அடிஷ்னலாக சில விஷயங்களை பண்ணாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இப்போது உங்களுக்கு நான் சொல்ல வரதும் அதுதான். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுடைய வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ என்னுடைய ரோல் என்ன, உங்களுடைய வெற்றியில் என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களை ஒரு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிறது. சரிங்களா? தம்பி, இந்த பாதையில் போகாத, இப்படி போனோன்னா நீ பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அப்படியே டேர்ன் பண்ணி இப்படி போயிடு, இப்படி போனோன்னா நீ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டுறது தான் என்னுடைய முதல் வேலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறது. சரிங்களா? தம்பி, இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறியா, இதை ஃபஸ்ட்டு படி, இது தேவையில்லை, இதை கடைசியாக படிச்சுக்கலாம், இந்த சப்ஜெக்டை நீ படிக்கவே வேணாம். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறது. இந்த 2 தான் உங்களுடைய வெற்றியில் என்னுடைய பங்காக இருக்கும். மற்றபடி உங்களுடைய வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? சரி, ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 11 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். 11 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சில தேர்வுகள் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வேலையில் இருக்கேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ இந்த 11 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தை வச்சு இதை தான் பண்ணலாம், இதை தான் பண்ண வேணாம், இதை ஃபஸ்ட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், இதை நாம் கடைசியாக பண்ணிக்கலாம், இதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் குரூப் 4க்கும் கம்பைன் பண்ணி நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக முடியும். ஏன்னா நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சிலபஸையும் குரூப் 4 சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ் 2த்துக்குமே சேம் தான், மேத்ஸும் 2த்துக்குமே சேம் தான். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு பகுதியில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 2த்துக்கும் கம்பைன் பண்ணி படிக்கலாமானா தாராளமாக படிக்கலாம். ஈவன் நீங்கள் இந்த கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா 2த்தையுமே கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு பகுதியில் ஒரு 20% டாபிக் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு 20% வச்சுக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டாபிக்ஸ் இருக்கும். இதை படிக்காமல் விட்டால் கூட நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம், நிச்சயமாக பண்ணிடலாம். ஆல்ரெடி இதெல்லாம் நடந்திருக்கு. சரியா? அதனால தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் குரூப் 4க்கு மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் கூட குரூப் 2 ப்ரிலிம்ஸையும் சேர்த்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க.
நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரூப் 4ல நல்ல மார்க் எடுத்தவங்களா இருப்பாங்க. இப்போ இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே இதில் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் நல்லா தெரிஞ்சு தான் சொல்கிறேன், சரிங்களா? ஏதோ அடிச்சு ஒன்றுலாம் சொல்ல. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேம் தான். தமிழும் கணக்கும் ரெண்டுத்துக்குமே 100% சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 125 கொஷின் வந்துடும், சரிங்களா? இந்த 125 கொஷினில் நாம் ஒரு 120 கொஷின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸை தூக்கிடலாம். குரூப் 4 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து என்னுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நான் சொல்லிடுறேன். இப்போ சிலபஸில் வந்து தமிழ், கணிதம், பொது அறிவுன்னு 3 பகுதி இருக்குது இல்லையா? இதில் ஒவ்வொரு பகுதிக்கும் என்னுடைய பிளான் என்ன, இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நாம் மேத்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், ரீசனிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின் கேட்பாங்க, ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இதில் இப்போ ரீசனிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 80% வந்து முடிச்சிட்டோம், சரிங்களா? இன்னும் ஒரு 2 டாபிக் தான் இருக்குது. அந்த 2 டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ரீசனிங் முடிஞ்சிடுச்சு, ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து நாம் ஆப்டிடியூட் பார்க்கணும். இப்போ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டடி வீடியோஸ் கொடுக்க போகிறோம். அதாவது ரீசனிங்க்கு ஸ்டடி வீடியோஸ் வந்துடும். நீங்கள் இந்த மேத்ஸில் 25க்கு 25 எடுக்க நான் முழு பொறுப்பு. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதில் ஒரு கொஷின் கூட கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் ஆகாது. நான் போடுற ஸ்டடி வீடியோஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து மேத்ஸில் 25க்கு 25 எடுத்துடலாம். நான் நிறைய டைம் எடுத்திருக்கேன், அதனால தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். நான் வந்து எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் தவிர அதுக்கப்புறம் நான் எழுதின எல்லா எக்ஸாம்லேயுமே மேத்ஸில் என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 23+. அதாவது 25 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் 23 கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். நிறைய எக்ஸாமில் வந்து 25க்கு 25 எடுத்திருக்கேன். பட் சில எக்ஸாமில் வந்து 1-2 கொஷின் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் மேத்ஸில் 25க்கு 25 எடுத்துடலாம். அதுக்கு நான் போடுற ஸ்டடி வீடியோஸ் உங்களுக்கு தாராளமாக போதும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற இந்த 3 டாபிக் இருக்குது பாருங்கள், தமிழ், மேத்ஸு, பொது அறிவு இருக்குது இல்லையா? இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், தாராளமாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் நாம் கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம், ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுத்துக்குமே ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் இருக்கும். இந்த ரெண்டுமே பார்க்க போகிறோம். இடையில ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நாம் சேர்த்து பார்த்துப்போம், சரிங்களா? நம்ம டெஸ்ட் சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்கும், ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்திலேருந்து கொஷின் இருக்கும், ஸ்கூல் புக்லேருந்து கொஷின் இருக்கும். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன், டெஃபினட்டாக 25க்கு 25 எடுத்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மேத்ஸில் 25க்கு 25 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 25க்கு 25 எடுத்துட்டா நீங்கள் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாகிடும், ரைட்டுங்களா? சரி, ஓகே. அதனால் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பயமே கிடையாது. மேத்ஸ்லேருந்து வர எல்லா கொஷினுக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நான் உங்களை வந்து ரெடி பண்ணிடுவேன், ஓகேவா? அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிமேல் வந்து ஸ்டடி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வராது. இந்த பேட்சில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டடி வீடியோவுக்கான லிங்க் அனுப்ப போகிறேன். ஸோ அதை வந்து இப்போவே சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய ஐடியா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஐடியா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக நடத்திடுவேன், சரிங்களா? இலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்டடி வீடியோஸ் வந்துடும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் போடுற இந்த ஸ்டடி வீடியோஸை நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே போதும். டெஃபினட்டாக சொல்கிறேன். ஏன்னா இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதில் நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை உடனே ரிவிஷன் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ரொம்ப நாள் கழித்து ஒரு டைம் ரிவிஷன் பார்த்துக்கிட்டா கூட தாராளமாக போதும். சில டாபிக் வந்து நீங்கள் ரிவிஷன் கூட பார்க்க தேவையில்லை. அதில் இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நிறைய டாபிக் வந்து இப்போ இலக்கணத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வேர்ச்சொல் இருக்குது இல்லையா? வேர்ச்சொல், அதுக்கப்புறம் வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லிலாம் ஒரு டாபிக் இலக்கணத்தில் இருக்கும். அதெல்லாம் நான் எடுக்கிற கிளாஸை நீங்கள் ஒரே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும், தாராளமாக போதும். அந்த அளவுக்கு நான் அதை உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு மட்டும் ஸ்டடி வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அடுத்தது இப்போது ஸ்கூல் புக்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்கூல் புக்ஸில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற பழைய புத்தகங்களில்
நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு புத்தகம் மட்டும் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வள்ளலார் எழுதின ஒரு வாழ்த்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வாழ்த்து இது வந்து நம்ம ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார்னு சொல்லுவோம்ல, அவங்க எழுதினது. இப்போ தமிழ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ராமலிங்க அடிகளாரை பற்றியோ இல்லை அவர் எழுதின பாடல்கள் பற்றியோ எதுவும் இருக்காது. அப்போ தமிழை பேஸாக வச்சு பார்த்தோன்னா நம்ம இதை படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஆனால் இப்போ ராமலிங்க அடிகளாரை பற்றி நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? நம்ம தமிழ்நாடு வரலாறுன்னு பொது அறிவு பகுதியில் ஒரு டாபிக் ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே நம்ம ராமலிங்க அடிகளாரை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மட்டும் படிக்கணும். ஆசிரியர் குறிப்புன்னு போட்டு ராமலிங்க அடிகளாரை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த குறிப்புகளை மட்டும் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் நம்ம என்னென்ன படிக்கணும், என்னென்னலாம் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இது பாருங்கள், திருக்குறள் நமக்கு தமிழ் சிலபஸ்லேயும் இருக்குது, ஜிஎஸ் சிலபஸ்லேயும் இருக்குது, பொது அறிவு சிலபஸ்லேயும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டுங்களா? இப்போ அதேமாதிரி இதுக்கு அடுத்தது இதே இதில் வந்து ஊவேசா பற்றி கொடுத்துருப்பாங்க. ஊவே சாமிநாத ஐயர் இருக்காங்க. சாரி, பழைய புத்தகத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை சொல்லிட்டேன். ஊவே சாமிநாதரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நாம் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில யூனிட்ஸ் வந்து நம்ம படிக்க தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு ஜப்பானிய கதை ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோருக்கு பாருங்கள், சடோகோ அப்படின்ட்டு ஒரு சிறுமியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு இனிமேல் வந்து தேவைப்படாது. சரிங்களா? இப்போ படிக்க தேவையில்லாத நான் நோ நீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நோ நீட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த பழைய புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒவ்வொரு இயல் முடியும் போதும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து வளரறி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒவ்வொரு இயல் முடியும் போதும் வளரறி செயல்பாடுகள், அப்புறம் மொழித்திறன் வளர் பயிற்சி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து ஒரு பழமொழி. ரைட்டுங்களா? நமக்கு தமிழ் சிலபஸில் பழமொழி இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க கிட்ட எதிர்காலத்தில் வெளிப்பட போகிற ஆற்றல் வந்து அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சின்ன வயசில் நல்லா கிரிக்கெட் விளாட்றவங்க எதிர்காலத்தில் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராக வருவாங்க. சின்ன வயசில் நல்லா பாட்டு பாடுறவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல பாடகராக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு எதிர்காலத்தில் எக்ஸ்போஸ் ஆக போகிற அந்த டேலண்ட் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இப்போ நமக்கு பழமொழி வந்து சிலபஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவேன். இன்னொன்று கூட இதில் இருக்கும், அகரவரிசை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அகரவரிசையில் எழுதுகன்னு இருக்குது இல்லையா, நமக்கு இந்த அகரவரிசையில் எழுதுறதும் தமிழ் சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இதையுமே நம்ம என்ன பண்ணணும், படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில், பழைய ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு இயல் முடியும் போதும் வளரறி செயல்பாடுகள், அப்புறம் மொழித்திறன் வளர்ப்பயிற்சி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் அந்த மாதிரி உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நாலடியார் இருக்குது இல்லையா, நாலடியார் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதே 6th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதின ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோருக்கு பாருங்கள், இது வந்து நம்ம மகாகவி பாரதியார் எழுதின பாட்டு. இப்போ பாரதியார் பற்றி தமிழ் சிலபஸில் நமக்கு எதுவும் கொடுக்கல. சரிங்களா? ஆனால் இப்போ இந்த யூனிட், இந்த பாரத தேசம்ங்கிற இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த சொற்பொருள்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு சிலபஸில் உண்டு. சொல்லும் பொருளும் சிலபஸில் உண்டு. அப்போ நம்ம இதை படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாரதியார் பற்றி நம்ம தமிழ்நாடு வரலாறு படிக்கும்போது படித்தாகணும். ஸோ அதனால் இந்த ஆசிரியர் குறிப்புன்னு இருக்குது இல்லையா, இதையும் நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு புத்தகத்துலேயும் இந்த மாதிரி சிலபஸில் கவர் ஆகிற விஷயங்கள் நாம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுவேன்.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற பழைய தமிழ் புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், என்னென்ன படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி கொடுத்துருவேன். நோட் பண்ணி அந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. அதை பற்றி பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவுட் சோர்ஸ் நிறைய புத்தகங்கள் நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட் சோர்ஸில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி கொடுத்துருவேன். இப்போ அவுட் சோர்ஸில் சில புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில புத்தகங்களில் வந்து நாம் செலக்டடாக சில டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இப்போ உதாரணத்துக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. கடந்த 2-3 மாதமாக யூடியூப்பில் இந்த புத்தகத்தை பற்றி பேசாதவங்களே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த புக்கு இப்போ நல்லா ஃபெமிலியர் ஆகிடுச்சு. இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை. இதில் இருக்கிற சில டாபிக் மட்டும் படித்தோன்னா போதும். அது எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி அவுட் சோர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்துலேயும் நாம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி சொல்லிடுவேன். அது போக சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். சில டாபிக் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த இளமை பெயர்கள் இருக்கும். விலங்குகள் தாவரங்களின் இளமை பெயர்கள் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி மரபு இருக்கும். இந்த நாய் கத்துறதை எப்படி சொல்லுவோம், பூனை கத்துறதை எப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். சரிங்களா? அதாவது இது நிறைய புத்தகத்தில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். மற்றதுக்கெல்லாம் அந்த புத்தகத்தையே கொடுத்துருவேன். இது வந்து நான் எப்படி சொல்கிறது, இதை நான் அதாவது புத்தகம்னோடனே நானாக ஒன்றும் ரெடி பண்ண போகிறதெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது. தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேருந்து தான், அந்த வெப்சைட்டில் இருக்கிற புத்தகத்திலேருந்து தான் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லலாம் கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த வெப்சைட்டில் இருக்கிற புத்தகம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆல்ரெடி இந்த புத்தகம் நான் பார்த்துட்டேன். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புத்தகம் பார்த்துட்டேன். இதில் எல்லாத்தையும் நாம் படிக்க தேவையில்லை. சரிங்களா? இதில் சில டாபிக் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி சொல்லிவிடுவேன். சரிங்களா? இப்போது தமிழ் பழைய புத்தகத்துக்கு நான் வேர் டு ஸ்டடி மாதிரி சொல்லிவிடுவேன். அவுட் சோர்ஸில் இருக்க புத்தகத்துக்கும் நான் சொல்லிவிடுவேன். ஆனால் நியூ புக்ஸ் மட்டும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் சிலபஸை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற நியூ புக்ஸ் மட்டும் சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. சரிங்களா? இதை படிச்சிட்டாலே உங்களுக்கு இது எப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற இந்த பழைய தமிழ் புத்தகத்துக்கு நான் வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன் இல்லையா, அதை பார்த்தாலே அதை வச்சு புது புத்தகத்தில் என்னென்ன படிக்கணுங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். ரைட்டுங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு சவாலாக இருக்க போகிற டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கலைச்சொற்கள். சரிங்களா? அதாவது இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கேட்பாங்க இல்லைங்களா, அது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். அதுக்கப்புறம் மயங்கொலி சொற்கள். அதாவது இந்த நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, லகர லகர வேறுபாடு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. இந்த டாப்பிக்லாம் தான் நமக்கு ரொம்ப சவாலாக இருக்க போகுது. சவால்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த டாப்பிக்கு அவுட் சோர்ஸ் நிறைய இருக்குது. அவுட் சோர்ஸ்லேருந்து தான் ரீசெண்டாக கொஷினும் கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்லும் பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தமிழ் அகர முதலின்னு ஒரு புத்தகம் இருக்குது. சரிங்களா? தமிழ் அகர முதலி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. சண்முகம் பிள்ளைங்கிறவங்க எழுதுனது. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பக்கத்துக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000ங்கிற மாதிரி 50 வார்த்தைகளுக்கு மேலே இருக்குது. பட் அவ்வளோதையும் நம்ம படிக்கணுமானா தேவை கிடையாது. இதை எப்படி படிக்கிறதுங்கிறதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் பேச்சுலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த அகர முதலியில் நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரியே கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நமக்கு சவாலான ஒரு டாபிக் இதுதாங்க. ஏன்னா அந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் இதுக்கு ஏகப்பட்ட டிக்ஷனரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு நான் சின்னதாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பட் அது வந்து இப்போ வேணாம். நான் இன்னும் கொஞ்சம் பார்க்குறேன். நிறைய புத்தகங்கள் இன்னும் நான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன்.
ஸோ இதுக்கும் வந்து நான் சின்னதாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடுக்கும் எதெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இதை கொடுத்துருவேன். நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் என்னென்ன படிக்கணுங்கிறத ஒரு நாளாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லிவிடுவேன். அவுட் சோர்ஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் இடையில சொல்லிவிடுவேன். சரி, ஓகே. இதெல்லாம் பின்னாடி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய ஐடியா. அடுத்தது பொதறிவு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் நடத்திடுவேன். சரிங்களா? இந்திய அரசியலமைப்புக்கு உங்களுக்கு ஸ்டடி வீடியோஸ் வந்துடும். இதுவுமே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25% வந்து கிளாஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளது வந்து உங்களுக்கு ஸ்டடி வீடியோஸ் வந்துடும். முக்கியமான விஷயம் திரும்பவும் சொல்லிடுறேன். ஸ்டடி வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து குரூப்பில் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வரும். யூடியூப்பில் வராது. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இதுக்கு நான் ஸ்டடி வீடியோஸ் கொடுத்துருவேன். இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு நடத்திடுவேன். இப்போ மற்ற யூனிட் இருக்கும் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு தவிர தமிழ்நாடு வரலாறு, அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம், இந்த தமிழ்நாட்டின் நிர்வாகம்ன்ட்டு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்திய பண்பாடு, வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அந்த டாபிக், அப்புறம் புவியியல். சரிங்களா? இந்த மாதிரியான பாடங்களெல்லாம் நீங்கள் எப்படி கரெக்டாக படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சின்ன ஐடியா கொடுத்துருவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டின் நிர்வாகம் பற்றி படிக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். பாலிசி நோட்ஸ்னால் தமிழில் கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் இருக்கும். அதை நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்கீம் படிக்கும்போது இப்போதைக்கு 2021 அப்புறம் அந்த ஸ்கீம்ஸை நீங்கள் படிக்க வேணும். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனார் இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களோ அந்த ஸ்கீமெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேணும். சரிங்களா? நான் தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். 2021 அப்புறம் வந்த ஸ்கீம்ஸ் எதையும் இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேணாம். எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸும் சரி, குரூப் 4ம் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. எலெக்ஷன் வந்து உங்களுக்கு மேல வந்துடும். சரிங்களா? ஏப்ரல் இல்லை மேல வந்து எலெக்ஷன் நடக்கும். எக்ஸாம் வரப்போகுது, இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அக்டோபரில் ஒரு எக்ஸாம் வரப்போகுது, டிசம்பரில் ஒரு எக்ஸாம் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இந்த மேவில் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, இந்த எலெக்ஷனில் ஒரு வேளை இப்போ இருக்கிற திமுக ஆட்சி வந்து வராமல் போயிடுதுன்னு வச்சுங்க, அதாவது டிஎம்கே தோத்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், வேறு ஏதோ ஒரு கட்சி வந்து அடுத்து வந்து ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கேவே வச்சுப்போமே, ஏடிஎம்கே இல்லை டிவிகே, உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அதை வச்சுங்க. அவங்க ஒரு வேளை அடுத்தது சிஎம்மாக வராங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸை வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். 2021 ஸ்டாலின் முதல்வரானதுக்கப்புறம் கொண்டு வந்த திட்டங்கள், உதாரணத்துக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அந்த விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், இது எதையுமே இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா ஒருவேளை இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுக தோத்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து நடக்க போகிற எக்ஸாமில் திமுக கொண்டு வந்த ஸ்கீமை கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் உட்காந்து இப்போ மாங்குன்னு படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்கீம் இப்போ நான் சொன்ன ஸ்கீமெல்லாம் நீங்கள் இப்போ உட்காந்து மாங்குன்னு படித்து ஒருவேளை இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தோத்துட்டாங்கன்னா நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? ஒருவேளை டிஎம்கேவே திரும்பி ஜெயிச்சிருதுனே வச்சுப்போம், மேவில் நடக்க போகிற எலெக்ஷனில் டிஎம்கேவே திரும்பி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குது. ஜூன் இருக்குது, ஜூலை இருக்குது, ஆகஸ்ட் இருக்குது, செப்டம்பர் இருக்குது. அந்த டைமில் உட்காந்து நம்ம இந்த 2021 2025 வரைக்கும் இருக்கிற ஸ்கீமெல்லாம் படிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? பட் தோத்துட்டாங்கன்னா நாம் இப்போ படிக்கிறது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்ரோச். சரிங்களா? ஒரு சின்ன ஐடியா தான் அது. அப்போ இப்போதைக்கு வந்து நம்ம 2021 அப்புறம் இருக்கிற ஸ்கீம்ஸை படிக்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சின்ன ஐடியா வந்து நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை இப்போ பண்ணுங்கள், இந்த பாடத்தை ஃபஸ்ட்டு படிங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பாடங்களில் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இருக்காது. அந்த பாடத்தில் இருக்கிற ஒரு சின்ன டாபிக் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் அப்பப்போ சொல்லிடுவேன். அதே மாதிரியே இப்போது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கும் சரி, இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும் சரி, அப்புறம் தமிழ்நாடு எக்கனாமிக்கும் சரி, இந்தியன் எக்கனாமிக்கும் சரி, அப்பப்போ உங்களுக்கு
ஒரு 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 வீடியோவில் ஒரு 2 வீடியோவில் வந்து அதை பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுவேன். இதுதான் விஷயம். இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரினா இதுதான் விஷயம். இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இந்த டாப்பிக்கை இப்படி படிங்க. இப்போ பாளையக்காரர்கள்னால் இவங்க தான், இவங்க இதனால தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுவேன். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 யூனிட் படிக்க சொல்லி நான் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்தேன். ஸ்கூல் புக்ஸில் ஒரு 140 யூனிட் இருக்கும். இந்த 140 யூனிட்டையும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துருப்பேன். இப்போ இந்த 140 யூனிட்டில் இருக்கிற முக்கியமான தகவல்களை மட்டும் பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது எப்போனா ஜூனுக்கு அப்புறம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த 140 யூனிட்டில் இருக்கிற முக்கிய தகவல்கள்னால் முக்கியமான ஆண்டுகள், அப்புறம் வந்து இப்போ சிறப்பு பெயர்கள் இருக்கும் யாருக்காவது. இப்போ அம்பேத்கருக்கு வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள். அப்புறம் வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டோன்னா இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அதுக்கப்புறம் முக்கியமான சட்டங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். இது எதுக்காகனா ரிவிஷனுக்காக. நீங்கள் எக்ஸாம் நெருங்கும்போது ஸ்கூல் புக்கை எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து எது மறந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸ் தான் மறந்து போகும். சரிங்களா? இப்போ ஆண்டுகள் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் மறந்து போகும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அரசியலமைப்பு விதிகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு மறந்து போகும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் எக்ஸாம் நெருங்கும்போது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டைமும் கொஞ்சம் சேவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. இது வந்து நான் ஜூனுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன். ஏன்னா இப்பயே கொடுத்தேன்னா எல்லோரும் அதை தான் படிப்பீங்க, ஸ்கூல் புக்கை படிக்க மாட்டீங்க. எப்போதுமே ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரிவிஷன் கொடுக்குற மெட்டீரியலெல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே இது மட்டும் போதுன்ட்டு இதை போய் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து எதுவும் யூஸ் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை இப்போதைக்கு படிங்க. ஸ்கூல் புக்கை நீங்கள் படித்து முடிங்க. இதை வந்து நான் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக கொடுத்துருவேன். நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த 140 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜியாகிரஃபி வரைக்கும் சொல்லியிருப்பேன். சயின்ஸ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். சரிங்களா? சயின்ஸ் மட்டும் நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் அப்ரோச் பண்ண போகிறோம். சயின்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரியே இப்போ நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படல. எனக்கு இந்த ஸ்டேட் டாப்பர் ஆகணும்லாம் ஆசை இல்லை. ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஏதோ ஒரு அரசு பணிக்கு போனால் போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து சயின்ஸ் படிக்கவே தேவையில்லை. சீரியஸாக சொல்கிறேன். இதை நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். சயின்ஸ்லேருந்து 5 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. அதில் கண்டிப்பாக 1 or 2 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் இல்லை 4 கொஷின் தான் ஸ்கூல் புக்லேருந்து கேட்க போகிறாங்க. ஸ்கூல் புக் அவுட்சோர்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க. அப்போ இந்த 3 கொஷின் 4 கொஷினுக்காக நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதனால் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சயின்ஸை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இதனால் எந்த பாதிப்பும் வராது. இது வந்து உங்கள் வெற்றியை எந்த வகையிலையும் பாதிக்காது. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா 10th வரைக்கும் சிம்பிளாக படிச்சுக்கலாம். சரிங்களா? சயின்ஸ் அவாய்ட் பண்ண வேணான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸில் சில முக்கியமான பாடங்களை மட்டும் படிச்சுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுவேன், எந்தெந்த பாடம் மட்டும் படிங்க அப்படின்ட்டு பின்னாடி சொல்லிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி, நான் வந்து டாப் ரேங்க் எடுக்கணும், ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சயின்ஸ் வந்து கொஞ்சம் படிக்கணும். இவங்களுமே சயின்ஸ் அவுட் சோர்ஸ் போக தேவையில்லை, ஸ்கூல் புக் தாராளமாக போதும். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அதுவும் 11th 12th செலக்டடாக சில யூனிட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டாலே தாராளமாக போகும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிளான் இவ்வளோ தான். ஸோ இது வந்து நீங்கள் எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்லிவிடுவேன். இதுக்குமே வந்து முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். சரிங்களா? சயின்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை பிடிஎஃபாக கொடுத்துருவேன். சரி, ஓகே. வேறு எதுவும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2026லேருந்து நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற இந்த 6 மாதத்துக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். சரிங்களா?
ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் பிடிஎஃபாக கொடுக்க போகிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்ன்ட்டு 200 பக்கம் 300 பக்கம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜூன் மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஜூன் மாதத்தில் ஒரு 20 முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் நடந்திருக்கும், முக்கியமானது. அப்போ அந்த 20 மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன். இதே இப்போ அடுத்த ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நடக்கும், ஒரு 100 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 100 கொடுத்துருவேன். சரிங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ டாப் 100 டாப் 50 அப்படின்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு மாதம் எடுப்பேன். இப்போ ஜூன் மாதம் நான் எடுக்கிறேன்னு வச்சுங்க. ஜூன் மாதத்தில் பெருசாக எந்த தகவலும் இல்லை, ஒரு 20 முக்கியமான விஷயம் மட்டும்தான் நடந்திருக்குன்னா இந்த 20 மட்டும்தான் நான் கொடுப்பேன். இப்போ அடுத்த ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 இல்லை ஒரு 150 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா அந்த 150யுமே படிக்க சொல்லி கொடுத்துருவேன், முக்கியமானதாக இருந்தால் மட்டும். ஸோ இந்த மாதிரி 6 மாதத்துக்கு எதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குதோ அந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். இது வந்து ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். இப்போ ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் வந்து ஜூலை 20ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துருவேன். எதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சாரிப்பா ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. சரி ஓகே, எங்கே விட்டேன்? இப்போ வந்து இந்த 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு எப்படி வரும்னா, இப்போ ஜூன் மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஜூலை 20ல் வந்துடும். சரிங்களா? எதுக்காக இவ்வளோ டைம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய ரெஃபர் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் போயிட்டு பார்க்கணும். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த செய்தி வெளியிடுவாங்க ஒவ்வொரு நாளும், அதை வந்து ரெகுலராக பார்க்கணும். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டுடைய டிஐபிஆர் வெப்சைட்டும் பார்க்கணும். அது போக மேகசின் பார்க்கணும், நியூஸ் பேப்பர் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து இது எல்லாத்துலேயும் முக்கியமானதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ இவ்வளோதையும் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால தான் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபில்டர் பண்ணி ஜூலை 20ல் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு வந்துடும். இந்த நவம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நான் ஒரு டிசம்பர் 10க்குள்ளே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஏன்னா டிசம்பர் 20 எக்ஸாமு, ஐ திங்க் ஸோ, கரெக்டாக ஞாபகம் இல்லை. குரூப் 4 வந்து டிசம்பர் 20ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்றேன். இல்லைனா இதுக்கு முன்னாடி கூட கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஒரு டிசம்பர் 5க்குள்ளே கொடுக்க கூட ட்ரை பண்ணுறேன். பட் மற்ற மாதத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து எனக்கு இவ்வளோ டைம் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் என்னால் கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி தேவையானதை மட்டும் எடுக்க முடியும். நான் நினச்சேன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துடலாம். பட் அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், அவ்வளோதான் படிக்க முடியாது. அப்போ நம்ம முக்கியமானதை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த முக்கியமானதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் டைம் கேட்குறேன். சரிங்களா? சரி ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ தமிழ், மேத்ஸ், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம ஐடியா. அடுத்தது இது போக வந்து ஒரு 35 டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். இந்த 35 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 50 கொஷின் இருக்கும். இந்த 10 டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 140 யூனிட் சொன்னோம் இல்லையா, நம்ம ஜிஎஸில் 140 யூனிட் சொன்னோம் இல்லையா, இந்த 140 யூனிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு 10 டெஸ்ட்டு வந்து 100 கொஷினோடு இருக்கும். இது தமிழ் மட்டும் இருக்கும். சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு 10 டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 கொஷின் இருக்கும். அப்போ டோட்டலாக ஒரு 1000 கொஷின் வருமா? சரி ஓகே. இப்போது இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸான எலமெண்ட்டும் உள்ளே இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன், பட் இப்போ திரும்பவும் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து நான் 140 யூனிட்னு சொல்லியிருக்கேன், அதேமாதிரி இது தமிழ்னு சொல்லியிருக்கேன். பட் இது போக சர்ப்ரைஸான சில கொஷின்ஸும் உள்ளே இருக்கும். அது வந்து உங்களை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நோக்கி தயார்படுத்துறதுக்காக தான். சரிங்களா? எப்போதுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சுட்டு போகிறது அப்படியெல்லாம் வந்து கொஷினாக வராது. அதே மாதிரி நம்ம படிச்சுட்டு போகிற டாப்பிக்லேருந்து மட்டும்தான் கொஷின் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸாமுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டை இப்போலேருந்தே உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத தாண்டியும் சில விஷயங்கள் உள்ளே இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. அடுத்து ஒரு 10 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 கொஷினோடு இருக்கும். இது வந்து எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கும், தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட்டு வந்து 200 கொஷினோடு இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இப்போ இந்த டெஸ்ட்லாம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மார்ச் 2026லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஏன் இவ்வளோ நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ டெஸ்ட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நாம் 50 டெஸ்ட் எழுதுகிறோமா, 100 டெஸ்ட் எழுதுகிறோமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம எழுதுகிற டெஸ்ட்டோட கொஷின் எப்படி இருக்குது, கொஷின் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின ஒரு ஃபீலிங்கை வந்து அந்த டெஸ்ட் நம்ம கொடுக்குதா அப்படிங்கிறதான் முக்கியம். அப்போ அந்த அளவுக்கு நான் கொஷின் செட் பண்ணுன்னா எனக்கு கொஞ்சம் டைம் தேவை.
நான் நினச்சேன்னா சிம்பிளாக வந்து மேலோட்டமாக கொஷினை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இயற்றப்பட்டது எப்போ, வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தது எப்போ, இறந்தது எப்போ, அவர் தூக்கில் போட்டது எப்போ, எங்கே தூக்கில் போட்டாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக கொஷினை எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 டெஸ்ட்டாக கூட வச்சிடலாம். ஆனால் அது தேவையில்லை. அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது. நம்ம ஒரு 10 டெஸ்ட் எழுதினாலும் அந்த 10 டெஸ்ட்டும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து டிஎன்பிஎஸ்சி தரத்துக்கு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் டெஸ்ட்டை என்ன பண்ணுறேன்னா மார்ச்சில் கொண்டு போய் வைக்கிறேன். இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஸோ இந்த மார்ச்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா பாலிட்டியை கவர் பண்ணணும், மேத்ஸை கவர் பண்ணணும், தமிழை டச் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து மார்ச்சில் கொண்டு போயிட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே. இது போக வந்து அப்பப்போ சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கும். நம்ம நார்மலாக வந்து 20 கொஷின் 25 கொஷினில் வந்து டெஸ்ட் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் அப்பப்போ இருக்கும். அது வந்து இதில் வராது. சரிங்களா? இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த 35 டெஸ்ட் வந்து தனி. இது போக இடையில 25 கொஷின் 20 கொஷின் வச்சு சின்ன சின்ன டெஸ்ட் வந்து அப்பப்போ, ரெகுலராக கிடையாது, அப்பப்போ வந்து வைப்போம். அதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு குரூப் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருப்பேன். டிஎன்பிஎஸ்சி கார்டியன் பேட்ச்னு இருக்கும். சரிங்களா? டெலகிராமில் ஒரு குரூப் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி கார்டியன் பேட்ச்ன்ட்டு இருக்கும். இந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும் 500 ரூபாய். சரிங்களா? அதாவது இந்த டே 32 வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களை இந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். டிஎன்பிஎஸ்சி கார்டியன் பேட்ச்னு புதுசாக ஒரு குரூப்பை போட்டு அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா ஃபீஸ். இப்போ இது போக யாராவது புதுசாக ஒரு வேளை இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 900 ரூபா. சரிங்களா? இப்போ இது போக இந்த 2 கேட்டகரியும் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. அதாவது இந்த ஆன்சர் அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. டே 3லிருந்து ஆன்சர் அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டே 32 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் அந்த 25 டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பேன். 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியும், யார் யாரோ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இந்த பேட்சில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி எவ்வளோ பே பண்ண சொன்னனோ அது கூட இந்த 500 ரூபாயை சேர்த்துங்க. அவ்வளோதான். சரிங்களா? நான் உங்களை 100 ரூபா கட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த 500 ரூபாய் இது கூட சேர்த்துங்க. 200 ரூபா கட்ட சொல்லியிருந்தேன்னா இதை அது கூட சேர்த்துங்க. இப்போ 600 ரூபா வந்துடும். இது 700 ரூபா வரும். இது 800 ரூபா வரும். இது 900 ரூபா வரும். ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாளைக்கு மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளே இன்றைக்கி என்ன டேட்? இன்றைக்கி வந்து 8ஆ? 11ஆம் தேதி வரைக்கும் வச்சுப்போமா? 9, 10, 11 இந்த 3 நாளுக்குள்ளே யாரெல்லாம் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த பேட்சில் இருக்கிறவங்களாவே இருந்தாலும் சரி தான், டிஎன்பிஎஸ்சி கார்டியன் பேட்சுங்கிற இந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அடுத்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா. சரிங்களா? ஒருவேளை தாண்டி போகுது, கொஞ்சம் டிலே ஆணுச்சு அப்படின்னா அப்போ ஃபீஸ் வந்து அப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதையும் சொல்லிடுறேன். இது வந்து இந்த 3 நாளைக்கு மட்டும்தான். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்மளுடைய டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இப்போ நம்மளுடைய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். இப்படியே சொல்லிடுறேன். ஆனால் சில கொஷின் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஏன்னா சில கொஷின் வந்து தமிழில் புரியாது, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாகிடும். ஸ்கூல் புக்லேயே தப்பாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரியான சில வினாக்களை மட்டும் நான் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருவேன். இது பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அதுக்கப்புறம் மேத்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லேருந்து தான் சில கொஷின் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஏன்னா அதில் தான் டிரான்ஸ்லேஷனில் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சில கொஷின் வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும். மற்ற கொஷின் எல்லாமே உங்களுக்கு பிரிண்டிங்காக தான் இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஆனால் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சில கொஷின், இப்போ உதாரணத்துக்கு இந்த பகடையிலிருந்து கேட்குற கொஷின், அதுக்கப்புறம் வந்து நமக்கு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? ஒரு படத்தை கொடுத்துட்டு அதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, எத்தனை செவ்வகம் இருக்குது, எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின், இந்த மாதிரி படம் போட்டு வர கொஷினை மட்டும் நான் வந்து ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துருவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஏற்கனவே சொன்னது தான். ஸோ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறது மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேனே.
ஞாபகம் வந்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்களெல்லாம் வந்து ஒரு டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். புதுசா ஒரு டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் போட ஸ்டடி வீடியோஸ், அதுக்கப்புறம் அது சம்மந்தமான பிடிஎஃப் இது எல்லாமே வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய லிங்க் கொடுப்பேன். அதேமாரி டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், இப்போ நான் வந்து இப்போ மார்ச் 1ஆந்தேதி ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். மார்ச் 1ஆந்தேதி ஒரு டெஸ்ட்டு சொன்னேன்னா, இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரை வந்து மார்ச் 1ஆந்தேதி காலையில் 8 மணிக்கு இந்த டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். சரிங்களா? அந்த கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். மறுநாள் மார்ச் 2ஆந்தேதி வந்து அதுக்கு நான் ஆன்சர் கீ போட்டுருவேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்.